ஒரு ஊர்ல ஒருத்தன் இருந்தான். பேரு ராமசாமி. ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா மனுஷன்னா ஆசை இருக்கத்தானே செய்யும். ராமசாமிக்கும் ஆசை இருந்துச்சு. சின்ன சின்ன ஆசைகள்ல ஆரம்பிச்சு போக போக பெருசா வளர்ந்துகிட்டே போச்சு. முதல்ல அவனுக்கு ஒரு சின்ன சைக்கிள் வேணும்னு ஆசை. அது கிடைச்சதும் சந்தோஷப்பட்டான். கொஞ்ச நாள்ல அந்த சந்தோஷம் போய் ஒரு நல்ல பைக் வேணும்னு ஆசை வந்துச்சு. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பைக்கையும் வாங்கிட்டான். ஊரெல்லாம் சுத்தி வந்தான். ஆனா அதுவும் கொஞ்ச நாள்ல சலிச்சு போச்சு. இப்போ அவனுக்கு ஒரு கார் வேணும்னு ஆசை. அதுவும் பெரிய கார், நல்ல வசதியா இருக்கணும்னு நினைச்சான். பகலெல்லாம் வேலை செஞ்சான். ராத்திரியிலையும் தூங்காம அந்த காரப்ப பத்தியே கனவு கண்டான். ரொம்ப நாள் கழிச்சு அவனோட கஷ்டத்துக்கு பலன் கிடைச்சது. ஒரு பெரிய கார் வாங்கினான். அவனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. ஆனா மனுஷனோட ஆசை என்னைக்கு தான் முடியுது? கார் கிடைச்சதும் அவனுக்கு ஒரு பெரிய பங்களா வேணும்னு ஆசை வந்துச்சு. சுத்தி நிறைய தோட்டம், நீச்சல் குளம்னு ஒரு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு நினைச்சான். அதுக்காக இன்னும் அதிகமா உழைச்சான். ஒரு நாள் அவனோட ஆசை நிறைவேறின மாதிரி ஒரு பெரிய பங்களா கட்டினான். இப்ப ராமசாமி பெரிய பணக்காரன். பெரிய பங்களா, விலை உயர்ந்த கார்னு எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவன் மனசு மட்டும் நிம்மதியா இல்ல. ஏன்னா அவனோட ஆசை இன்னும் போயிருக்கல. இப்போ அவனுக்கு இந்த ஊரையே வாங்கணும்னு ஆசை. எல்லா சொத்தும் அவனோட தான் இருக்கணும்னு நினைச்சான். ஒரு நாள் ராத்திரி ராமசாமி அவனோட பங்களாவோட மொட்டை மாடியில நின்னுகிட்டு இருந்தான். சுத்தி இருட்டு. தூரத்துல சின்ன சின்ன விளக்குகள் மின்னுச்சு. வானத்துல முழு நிலா வெளிச்சம் போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த ராமசாமி பெருமூச்சு விட்டான். இந்த ஆசை என்னைக்குத்தான் முடியும்? ஒண்ணு கிடைச்சா இன்னொன்னு வேணும்னு தோணுதே. நிம்மதியா ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலையேன்னு தனக்குள்ளேயே புலம்பிக்கிட்டான். அப்போ தூரத்துல ஒரு சாமியார் நடந்து போற சத்தம் கேட்டுச்சு. ராமசாமி அவரை கூப்பிட்டான். சாமியார் கிட்ட வந்து நின்னாரு. ராமசாமி அவரோட ஆசைகளை பத்தி எல்லாம் சொன்னான். இங்கிட்ட எல்லாம் இருக்கு சாமி, ஆனா மனசு மட்டும் ஏன் அமைதியா இல்லைன்னு தெரியலன்னு கேட்டான். சாமியார் சிரிச்சாரு. தம்பி, ஆசைங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரி. அதுக்கு முடிவுன்னு ஒண்ணு கிடையாது. நீ ஒன்னா அடைய அடைய அது இன்னும் பெருசா ஆகிக்கிட்டே போகும். போதும்னு நினைக்கிற மனசுதான் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும்னு சொன்னாரு. ராமசாமி யோசிச்சான். சாமியார் சொன்னது அவனுக்கு புரிஞ்சது. அது வரைக்கும் அவன் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைஞ்சுக்கிட்டே போயிருக்கான். ஆனா கிடைச்சதுல சந்தோஷம் அடைய மறந்துட்டான். அன்னிக்கு ராத்திரியில இருந்து ராமசாமி தன்னோட ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க ஆரம்பிச்சான். இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட கத்துக்கிட்டான். மத்தவங்களுக்கு உதவி செஞ்சான். அவனோட மனசுல இருந்த பாரம் குறைய ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள்ல ராமசாமி உண்மையான சந்தோஷம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டான். அது புதுசா ஒண்ணு அடையறதுல இல்ல, இருக்கிறத மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறதுலயும் மனசை அமைதியா வச்சுக்கிறதுலயும் தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆசை இருக்கலாம், ஆனா அது நம்மள ஆட்டி படைக்க கூடாது. இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ கத்துக்கிட்டா அதுதான் உண்மையான நிறைவான வாழ்க்கை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. நன்றி.